எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வாவுரினி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவும் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். சம்மர் லீவ்லாம் முடிஞ்சு இந்தியாவிலேருந்து சண்டே ஊருக்கு வந்துட்டோம். அந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வரலட்சுமி நோன்பு, ஆடி வெள்ளி, பௌர்ணமி, இது மூணுமே ஒரே வெள்ளிக்கிழமை வந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஃப்ரெண்டு வீட்டில் வரலட்சுமி பூஜைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 ஃப்ரெண்டு வீட்டில் 2 வீடுமே நியர்பை தான் இருந்துச்சு. போன வருஷமும் இவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இவங்க வீட்டில் தான் ஹவுஸ் வார்மிங், நிறைய ஃபங்க்ஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோம் சிக்காகவே இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணோம். பூஜையும் ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சுது. இன்னுமே நம்ம சேனலில் கண்டினியூஸாக எப்போதும் போல் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். வரலட்சுமி பூஜை 3 நாள் பண்ணுவாங்க. இப்போ வரலட்சுமி விரதம் என்னைக்கோ அதுக்கு நாள் சுவாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி வீட்டில் அழைக்கிறதுன்னு சொல்லிட்டு முன்வாசல் படியாக நம்ம இந்த மாதிரி தீபாரதனையெல்லாம் காமிச்சு பொட்டு வச்சு அம்மனை உள்ளே அழைப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணி பிரசாதம், நம்மளால் என்ன பிரசாதம் பண்ண முடியுமோ அதை வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி வரவங்களுக்கு அதையும் கொடுத்து குங்குமம் கொடுப்பாங்க. அதான் அந்த வரலட்சுமி பூஜை. அடுத்த நாள் ஏதாவது பிரசாதம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பால் பழம் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாமியோட அலங்காரம் எல்லாமே எடுத்துட்டு நம்ம அந்த பூஜையை முடிச்சுக்கலாம். இந்த 3 நாளுமே ஒவ்வொரு வருஷமுமே பண்ணுவாங்க. நான் ஒவ்வொரு வருஷமே போயிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நம்ம கோயிலுக்கு போன மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். இது ஆடி வெள்ளி, பௌர்ணமி, வரலட்சுமி பூஜைன்னு மூணுமே வெள்ளிக்கிழமை வந்ததுனால ரொம்ப ஸ்பெஷலாகவே அந்த நாள் இருந்தது.
சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பிரசாதமும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக நிறைய வெரைட்டி வந்து இருந்தது. கடலை, புளி சாதம், லெமன் சாதம், வெஜிடபிள் ரைஸு, வடை, போண்டா, ஸ்வீட்டுன்னு சொல்லி ரொம்ப நிறையாவே வந்து இருந்தது. நல்ல திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டெக்கரேஷன், பூஜை, அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களை வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு, பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு அழகான ரிட்டன் கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட் என்னன்னா ஒரு விளக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. கீழே வந்து ஸ்டாண்ட் வச்ச மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் ஹைட்டாகவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அந்த விளக்கு பார்த்திங்கன்னா வெண்கலம், அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்டீல் மாதிரி இருக்குது, அதுவும் வெண்கலமானு தெரியல. ஆனால் நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்க வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த சென்டரில் உள்ள அந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு நம்ம திரி போட்டுட்டு நம்ம வைக்கலாம். நான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பார்த்ததில்ல. நம்ம ஊரில் தனியாக வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப அழகாகவே வந்து இருந்தது. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் இந்த பர்ஸில் அழகான ஒரு குட்டி மிரர், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு, வளையல்னு சொல்லிட்டு ரொம்ப நிறையாவே வந்து இருந்தது. இந்த நாள் போனதே தெரியல. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டு ஞாபகமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே ஹாப்பியாகவே வந்து இருக்குது. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.